கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் எபிரேயர் 10:38. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நாம் விசுவாசத்தினால் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நாம் விசுவாசம் உள்ளவளாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக் கொள்வோம். யோவான் 14:1 வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு நேரிடும் போது நம்முடைய இருதயம் கலங்காமல் நாம் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். விசுவாசிக்கிற நமக்கு எல்லாம் கூடும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் விசுவாசமாய் கப்பலை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே முடிய பரியந்தம் நாம் கர்த்தர் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்கும் போது நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய அற்புதத்தை பெற்றுக் கொள்வோம். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்வாங்காமல் கர்த்தருக்குள்ளே நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பகிர்ந்து கொடுத்த விசுவாச அளவின்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பாரங்களை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிற நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.